சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் என்ற ஊரில் மாரியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய நபர் தான் அஜித்குமார். அஜித்குமார் ஒரு திருட்டு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். அதற்கு விசாரணை என்ற அடிப்படையில் அஜித்குமாரை காவல்துறை அணுகுகிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்துகிறார்கள். தனிப்பட்ட முறையில் அஜித்குமாரை தனிப்பட்ட இடத்தில் வைத்து விசாரணை நடத்துகிறாங்க. அவர் நான் திருடல் சொல்றாரு. அவர் மீது கடுமையான முறையில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்துறாங்க. அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் மீதும் அவருடைய நண்பர் மீதும் தாக்குதல் நடத்துறாங்க. இதில் கடுமையான முறையில் அஜித்குமாரை மட்டுமே தாக்குதல் நடத்துனாங்க. மிளகாய் பொடியை எல்லாம் தூவி மிகப்பெரிய அளவில் கொடுமை பண்ணியிருக்காங்க காவல்துறையினர். இப்போ காவல்துறையினர் போக்கு தமிழகத்தில் இது போன்ற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அஜித்குமார் மீது அந்த அளவுக்கு கொடுமையான தாக்குதல் நடத்தியதில் அஜித்குமார் அவர்கள் இறந்திருக்காரு. இது லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்க. இது லாக்அப் டெத்து கிடையாது, லாக்அப் மர்டர்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் காவல்துறையின் போக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் மிக கொடுமையான முறையில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா காவல்துறையினர் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு முறையும் பணம் இல்லாதவர்களுக்கு எளிய மக்களுக்கு ஒரு முறையும் விசாரணை நடத்துறாங்க. இப்ப காவல்துறை உங்க நண்பன் என்று சொல்வார்கள். காவல்துறை யாருக்கு நண்பனாக இருக்கிறார்கள்? பணம் படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் மட்டும்தான் நண்பனாக இருக்கிறார்கள். எளிய மக்களுக்கு நண்பனாக இருக்கிறார்களா? எளிய மக்களுக்கு என்றுமே காக்கி சட்டை போட்ட மிருகங்களாகத்தான் காவல்துறையினர் இருக்கிறார்கள். இது போன்ற தொடர்ந்து சம்பவங்கள் தொடர்ந்து எளிய மக்கள் மீது தான் நடத்தப்படுகிறது. ஒரு குற்றவாளி என்றால் சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும். சட்ட முறைப்படிதான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். ஆனால் காவல்துறையினர்கள் தாங்கள் தான் சட்டம், தாங்கள் தான் நீதிபதி என்று எளிய மக்களுக்கு இவர்களே தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை போக்க வேண்டும் என்றால் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம்.